எல்லோருக்கும் OSKPC டாடல் லைஃப் ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள். நாம் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் கார்ட்ஃபீல்ட் வண்டி பேதா சேனலுடைய பக்தி பாடல் பதிவுகளில் இதுவரை 74 பாடல்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதோடு சேர்த்து விருத்திகம் மற்றும் கும்பராசிக்காரர்களுக்கான வழிபாட்டு பாடல்கள் எனப்படுகிற பாடல்கள் 40, 59, 75 நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இருந்தாலும் அதை பார்க்காத அன்பர்களும் புதிதாக இணைந்திருப்பவர்களும் பார்த்து பயிரிடும் பொருட்டு 75வது பாடல் பதிவை நாம் வரிசைக்கிரமமாக மீண்டும் ஒரு முறை இங்கே இதிலே பார்த்துவிட்டு தொடர்ந்து நாம் 76வது பதிவை திருக்கோலம் என்ற தலைப்பிலே அம்பிகையினுடைய கோலத்தை வர்ணிக்கின்ற அபிராமிப்பட்டனுடைய பாடல்களெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். தனக்கு உரிமையானதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் அந்த பாடலை பாடி வழிபட வேண்டும். ஆகவே அந்த 75வது பாடல் இருக்கிறதா, அது 74வது பாடல் தங்குவரே என்று முடிந்ததால் அபிராமிப்பட்டர் தங்குவர் கற்பகத்தாருவின் நிழலில் தாயாரின்றி மங்குவர் மண்ணில் வடுவா பிறவியை மால்வரையும் பொங்கும் உவராளியும் ஈரேழ்புவனமும் பூத்த உந்தி பொங்கிவர் பொங்குடராள் திருமேனி குறித்தவரே என்று பாடி பரவசப்படுகிறார். வழக்கம்போல் அந்த பாடலுடைய எளிய வடிவத்தை நாம் பார்த்து விடலாம். தங்குவர் கற்பகத்தாருவின் நிழலில் தாயாரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்கு உவராளியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கு இலர் பொங்குடராள் திருமேனி குறித்தவரே என்று அபிராமிப்பட்டர் பாடி பரவசப்படுகிறார். இந்த பாடலுக்கான பொழிப்புரை என்பது என்னவென்றால், அட்டகுசாலங்களையும் மேலே கிளறும் உப்புக்கடல் முதலிய 7 கடல்களையும் 14 புவனங்களையும், அதாவது 14 புவனங்களையும் பெற்றெடுத்த திருவயிற்றையும் மனம் பரவியதும் மலரை அணிந்ததுமாகிய கொந்தலையுடைய அபிராமி அம்மையின் அழகிய திருவுருவத்தை வழிபட்டு தியானிக்கும் அடியவர்கள் இந்திர உதவி பெற்று கற்பக நிழலிலே வீற்றிருப்பர். பின்பு பூமியிலே பிறந்து இறந்து தப்பாமல் வருகின்ற பிறவி துன்பத்தை தம்மை பெற்ற தாய்மார்கள் இல்லாமலேயே மங்கச் செய்வது. அதாவது அவர்களுக்கு சர்வ நிச்சயமாக இந்த பதமுக்தியும் பரமுக்தியும் முறையே பெறுவார்கள் என்பதாலே அவர்கள் கற்பகத்தார்வில இந்திரலோகத்திலேயே அவர்கள் இந்திர பதவி பையை பெற்று கற்பக மரத்தின் கீழே வீற்றிருப்பார்கள் என்று அபிராமிப்பட்டர் இந்த பாடலிலே பாடி கொள்கிறார். குறிப்பாக விருச்சிகம் மற்றும் கும்பராசி அன்பர்கள் இந்த பாடலை பாடி பயன்பெறலாம். இப்போது 76வது பாடலுடைய திருக்கோலத்திலே கடந்த பாடத்திலே திருமேனி குறித்தவரே என்று சொன்னாரே, இந்த பாடலை குறித்தேன் மனத்தில் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டுகிண்டி வெறி தேனவிழ் கொன்றை வேணி பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகும் பஞ்சபான பைரவியே என்று அபிராமி அன்னையினுடைய சிறப்பை பாடுகிறார். குறித்தேன் மனதில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டுகிண்டி வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணி பிரான் ஒரு கூற்றை வெயில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே என்று அபிராமிப்பட்டர் அன்னையினுடைய திருக்கோலத்தை வர்ணிக்கிறார். இந்த பாடலினுடைய சின்ன சின்ன சொற்றொடர்களுக்கு நாம் முதலிலே பொருளறையை பார்த்துவிட்டு அதன் பிறகு பொழிப்புரையும் பார்த்து விடலாம். குறித்தல் என்றால் தியானித்தல் என்று பொருள். மறித்தல் என்றால் தடுத்தல். மரளி என்பது யமன் வரும் வழியை. நேர்தல் என்றால் நுணுகுதல். நேர்வழி என்பது மிகவும் நுட்பமாக அமைந்த வழி. கிண்டி என்றால் எச்சத்திரிவு, அதாவது தலையை கிண்டி, அது மாதிரி சடாமுடியை கிண்டி. வெறி என்பது நறுமணம். ஆகவே குறித்தேன் மனதில் கோலமெல்லாம் என்றால் நின் திருக்கோலத்தை அடியேன் நிலைநிறுத்தி தியானித்தேன் என்று பொருள். நின் குறிப்பறிந்து மறித்தேன், அதன் பயனாக உனது திருவுள்ளத்தின் குறிப்பை அறிந்து கொண்டு யான் தடுத்தேன்
மரளி வருகின்ற நேர்மொழி யமனின் உயிரை பறிக்க வருகின்ற மிகவும் நுட்பமாக அந்த வழியை வண்டு கிண்டி வெறித்தேன், வண்டுகள் கிண்டி கிளறியதால் அவிழ்ந்து வெளியேறுகின்ற நறுமணம் மிக்க தேனையுடைய அவிழ்கொன்றை வேணிப்பிரான் கொன்றை மலர்கள் சூடிய திருச்சடை வாரத்தை உடைய எம்பிரான் சிவபெருமானின் உருகூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் திருமேனியில் ஒரு பகுதியாக இடப்பாகத்தை நின் திரு அழகாலே பறித்து குடி புகுந்து பஞ்சபான பைரவியை அர்த்தநாரீஸ்வர திருக்கோலத்தில் அருளாட்சி செய்யும் 5 மலர்கணங்களை திருக்கணத்தில் ஏந்திய அன்னை அபிராமியே என்று அபிராமி பட்டர் இந்த பாடலிலே பாடுகிறார். இதனுடைய பொழிப்புரையை நாம் இப்போது தொகுத்து பார்த்து விடலாம். அதை முதலில் பின்னால் சொன்ன 2 வரிகளை முன்னால் பார்த்து, வண்டுகள் கிண்டி கிளறியதால் அவிழ்ந்து வெளியேறுகின்ற நறுமணம் மிக்க தேனையுடைய ஒன்றை மலர்கள் சூடிய திருச்சடை பாரத்தை உடைய எம்பெருமான் சிவபெருமானின் திருவேணியில் ஒரு பகுதியாக இடப்பாகத்தை நின் திரு அழகாலே படித்து குடிபுகுந்து அர்த்தநாரீஸ்வர திருக்கோலத்தில் அருளாட்சி செய்தும் 5 மலர்கணைகளை திருக்கரத்தில் ஏந்திய அன்னை பைரவியே, நின் அத்திருக்கோலத்தை அடியே நெஞ்சிலே நிறைநிறுத்தி தியானித்தேன். அதன் பயனாக உனது திருவுள்ளத்தின் குறிப்பை அறிந்து கொண்டு யான் தடுத்தேன். யமன் என் உயிரை பறிக்க வருகின்ற மிகவும் நுட்பமாக அமைந்த அந்த வழியை, ஆகவே அன்னையினுடைய அருளால் தான் அதை நான் செய்தேன் என்று அபிராமிப்பட்டர் பாடி முடிக்கிறார். அன்னையை அடக்கி திருக்கோலம் கொண்டு எடுத்து எழுதியிருக்கிறார். மனத்திற்கும் வாக்குக்கும் பொறிகளுக்கும் எட்டாதவள் அவள், வேதத்தாலும் அறிய ஒண்ணாதவள், பரம ரகசியமான பரதேவதை, சர்வ சூக்குமமாக உள்ளவள், தனக்கென்று வடிவம் இல்லாதவள் என்றாலும் அன்பர்கள் கண்ணும் கருத்தும் கொள்ளும்படி அழகிய திருவுருவத்தை மேற்கொள்கிறாள். அம்பிகை தன் பக்தர்கள் தன்னை தியானித்து உய்ய வேண்டும் என்று கருதி தன் உருவத்தை அவர்களுக்கு காட்டுகிறாள். அந்த உருவத்தை அவர்கள் சொல்ல விக்கிரக வடிவத்திலே நாம் வழிபடுகிறோம். வெளியே காணும் கோலத்தை உள்முகம் படுத்தி தியானம் பண்ண வேண்டும். அம்பிகையின் திருக்கோல தரிசனத்துக்கு பயன் அந்த கோலத்தை தியானம் செய்வதுதான் என்று தமிழ் மூதறிஞர் கிவாஜா அவர்கள் இதற்கென்று ஒரு தனியாக ஒரு மேல் குறிப்புரையை தந்திருக்கிறார். ஸோ இந்த பாட்டிலே அபிராமிப்பட்டர் குறித்துள்ள கோலம் அம்பிகையின் தனிக்கோலம் என்று சொல்லலாம், அல்லது விருப்பாதியில் சொன்ன அர்த்தநாரீஸ்வர திரிக்கோலம் என்றும் கொள்ளலாம். யமவாதனையை போக்க அந்த திருக்கோலத்தை தியானம் செய்து வழிபடும் அது பயன்படும் என்பதை முன்னையே ஒரு பாட்டிலே அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த 2 பதிவுகளையும் நாம் இதெல்லாம் கூட்டி தந்திருக்கிறோம். கடைசி வரை இதை பார்த்து பயன்பெறுமாறும், சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுமாறும் கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நாம் நிறைவு செய்யலாம். அதற்கு முன்னால் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் பார்த்து விடலாம். குறித்தேன் மனதில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பு அறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவள் ஒன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபூதும் பஞ்சபான பைரவியே. அடுத்த பாடலாக நாம் பார்க்க போவது 77வது பாடல். அன்னையினுடைய திருநாமங்களை எல்லாம் அவர் பட்டியலிட்டு சொல்ல போகிறார். அவற்றை நாம் பார்த்துக்கலாம். அந்த பாடலை வழிபடுவதால் நமக்கு பகை பற்றிய அச்சமெல்லாம் நீங்க பெறும் என்று நம்பப்படுகிறது. அந்த பதிவுக்காக காத்திருங்கள். அதுவரை வணக்கம், நன்றிகள்.